எதிர்வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தரமான அடிப்படை வசதிகளை உறுதி செய்யுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குடிநீர், நிழற்குடை, போதுமான வெளிச்சம் மற்றும் கழிப்பறை வசதிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்தள பாதை வசதி மற்றும் தன்னார்வலர்களின் உதவி வழங்கப்பட வேண்டும். மேலும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு வழிகாட்ட வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான தரமான வசதிகள் இருப்பதை தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரிப்பன் மாளிகையில் 24 மணி நேரமும் செயல்படும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. LED திரைகள் மூலம் பறக்கும் படை, நிலையான மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழுக்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 16 தொகுதிகளில் 128 வாகனங்கள் 3 சுழற்சிகளில் பணியில் ஈடுபட்டு விதிமீறல்களை கண்காணித்து வருகின்றன. மேலும் பொதுமக்கள் புகார்களுக்கு இலவச எண் மற்றும் சி-விஜில் செயலி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்ய 5வது நாளாக முதல்வர் ஸ்டாலின் நேர்காணலில் ஈடுபட்டுள்ளார். MRK பன்னீர்செல்வம், சஞ்சீவ் மஸ்தான் உள்ளிட்டோர் நேர்காணலில் பங்கேற்றனர். பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்களை செய்யாமல் எப்போது பார்த்தாலும் டெல்லி பற்றியே முதலமைச்சர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். விரைவில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும், நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் தாம் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிட தயார் என்றும் உறுதிபட தெரிவித்தார். திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளை ஏற்க முதல்வர் வலியுறுத்தினார் என பேச்சுவார்த்தைக்கு பின்னர் CPM மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். 6 தொகுதிகளை பெற பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும், சென்னையில் கட்டாயம் போட்டியிடுவோம் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். கோரிக்கைகளை பொருட்படுத்தாமல் பெரியண்ணன் பாணியில் திமுக செயல்படுவதாகவும், சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை திமுக உடன் வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் என வேல்முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நுழைவாடு குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக நிர்வாகிகளிடம் இமெயில் மூலம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கருத்து கேட்டுள்ளார். 2 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்துள்ள நிலையில் 4 தொகுதிகள் மற்றும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாளை திருத்தணியிலிருந்து முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சோளிங்கர், ராணிப்பேட்டையிலும் நாளை சீமான் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது. அதிகளவு வேட்பாளர்கள் இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதல்வர் MK ஸ்டாலின் தனது இல்லத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை ஒரு நாள் மட்டுமே அவகாசம் உள்ள நிலையில் திமுகவின் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். இதேபோல் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் புதுச்சேரி தேர்தல் நிலவரம் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்தார். நீண்ட நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனையை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடப் போவதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் இன்று நடைபெற்ற நிலையில் அதில் பொன்முடி பங்கேற்கவில்லை. கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் 8 முறை தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டியிட்ட அவர் இந்த முறை ஒதுங்கிக் கொள்ள முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. இதுவரை 6 முறை வெற்றி பெற்று 3 முறை அமைச்சராக பதவி வகித்தவர் பொன்முடி என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சை பேச்சுகளால் அமைச்சர் பதவியை இழந்த அவர் இந்த முறை களம் காணாத நிலையில் அவர் வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் அவரது மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். பொன்முடியின் இந்த முடிவு அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலா கட்சியில் விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. 3000க்கும் மேற்பட்ட விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 3.5 கிலோ தங்க நகைகளை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். SS கோட்டை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி பகுதிகளில் இருந்து மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4,51,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவை உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பாக கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ராமநாதபுரம் பரமக்குடியில் தேர்தல் பறக்கும் படையினர் 75 சவரன் நகைகளை வாகன சோதனையின் போது பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் கர்நாடகாவிலிருந்து உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட 6,85,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவர் தனது வீட்டு விசேஷத்திற்காக பட்டுப்புடவைகள் வாங்க இந்த பணத்தை கொண்டு வந்தது தெரியவந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பயணியிடமிருந்து கணக்கில் வராத சுமார் 5,09,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருமயிலை ஆய்வாளர் தலைமையிலான சிறப்பு ரயில்வே பாதுகாப்பு படையினர் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த 29 வயது இளைஞர் நந்தகுமாரின் பையை சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டுவரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு தேர்தல் அலுவலர்கள் பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மலை ரயில் டிக்கெட்களை பெற கிராம உதவியாளர்கள் இரவு நேரத்தில் அனுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பணிக்காக அனுப்பப்பட்ட 2 உதவியாளர்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளி என தெரிகிறது. அவர்கள் இரவு முழுவதும் ரயில் நிலையத்தில் காத்திருந்து டிக்கெட்களை பெற்றதாக கூறப்படுகிறது. உயர் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் திட்டமிடல் குறைபாடு காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிமோனா மற்றும் அராட் நகரங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் முக்கிய அணு ஆய்வு மையம் அமைந்துள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சம் நிலவுகிறது. தாக்குதல் நடந்தபோது சைரன்கள் ஒலிக்கப்பட்டதால் மக்கள் அவசரகால பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர். பல வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது.
தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் அணு ஆராய்ச்சி மையத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் கதிர்வீச்சு அளவுகள் இயல்பான நிலையில் உள்ளன என்றும் இஸ்ரேலின் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனால் பெரிய அளவிலான அணு விபத்து அபாயம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள நதன்ஸ் அணுசக்தி நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ள நிலையில் தொடர்ச்சியான மோதல்கள் பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்குமா என்ற கவலை உலக நாடுகளிடையே அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாமல் கப்பல் போக்குவரத்திற்காக ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனவும், முதலில் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தாக்குதல் தொடங்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சவுதி அரேபியா தனது நாட்டில் உள்ள ஈரான் ராணுவ அதிகாரி மற்றும் 4 தூதரக அதிகாரிகளை 24 மணி நேரத்திற்குள் வெளியேற உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நிலப்பரப்பின் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சவுதி வெளியுறவு அமைச்சகம் அவர்களை வேண்டப்படாத நபர்களாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழலில் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த அரசு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். முதல்வர், பிரதமர் என மொத்தம் 8931 நாட்கள் பதவி வகித்து சிக்கிம் முன்னாள் முதல்வர் சாம் லிங்கின் சாதனையை முறியடித்துள்ளார். மேற்காசியாவில் நீடிக்கும் போர் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்டவற்றின் தாக்கம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வெளிப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விமான டிக்கெட் கட்டணங்கள் உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 20 லிட்டர் மினரல் வாட்டர் கேன் விலை 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பிளாஸ்டிக் விலை உயர்வால் மினரல் வாட்டர் கேன் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நாளை தீர்ப்பு வெளியாகிறது. வழக்கில் 9 போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வழங்குகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ரவுடி சம்போ தினேஷ் கைது செய்யப்பட்ட நபர் மூலம் சம்போ செந்தில் குறித்த தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவிலிருந்து செம்மரக்கட்டைகள் கடத்தி வந்த கார் விபத்திற்குள்ளானது. விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் சுமார் 500 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 8ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொலையா, தவறி விழுந்து உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சன் ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களுக்கு ஆதரவாக CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் தூக்க நேர்ச்சை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. தூக்கக்காரர்கள் பச்சிலம் குழந்தைகளுடன் அந்தரத்தில் தொங்க தேரை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் இழுத்து வந்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மகா மாரியம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற பாடை காவடி திருவிழா நடைபெற்றது. தீராத நோய்கள் குணமாக வேண்டுதல் வைத்தவர்கள் குணமடைந்த பிறகு உயிருடன் இருப்பவரை பாடையில் படுக்க வைத்து உறவினர்கள் தூக்கி வந்து கோயிலை 3 முறை சுற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
பால்குடம், பால் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளும் எடுக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கும்பாபிஷேக பணிகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறாத இந்த விழா இம்முறை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகளுடன் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்க நந்தி கொடி ஏற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏப்ரல் மாதம் வரை நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு வாகன உற்சவங்கள் மற்றும் முக்கிய விழாக்கள் நடைபெறவுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரத்தில் தர்பூசணி பழங்கள் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்படும் இந்த தர்பூசணி பழங்கள் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் ஒரு துண்டு 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெயிலை ஒட்டி பொதுமக்கள் ஆர்வத்துடன் தர்பூசணி பழங்களை வாங்கி செல்கின்றனர். அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து 16,714 டன் கேஸுடன் எல்பிஜி கப்பல் மங்களூரு துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் எல்பிஜி கப்பலின் வருகை தீர்வளிக்கும் விதமாக பார்க்கப்படுகிறது.